ராகுல் காந்தி இந்த நீக்கம் பண்ணாங்க தெரியுமா, 6018 பேர். இப்படி நீக்கம் பண்ண முயற்சித்த நபர்களை தான் நேற்றைக்கு மேடையில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். இவங்க தான் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தான் நீக்கம் பண்ணாங்களான்றது அவங்களே சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை ஸ்டேஜில் ஏற்றிட்டார். முதல் நபர் யார்? கோடா பாய். 63 வயதான கோடா பாய் அப்படின்ற பெண் கிட்டத்தட்ட 12 பேரை நீக்கி இருப்பதற்கு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார். இது நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீடியோவிலே அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இதை செய்யவே இல்லை அப்படின்றார். அது மட்டுமல்ல, இரண்டாவது நபர் சூரியகாந்த். இந்த சூரியகாந்த் 12 வாக்காளர்களை நீக்க சொல்லி 14 நிமிஷத்திலேயே ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறார். இவர் நீக்க சொன்ன ஒரு நபர் தான் பபிதா குமாரி. இந்த 2 பேரையும் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டேஜிலே ஏற்றி அவங்களவே எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சூரியகாந்த் நான்லாம் 12 பேரை நீக்க சொல்லி அப்ளிகேஷன் போடவே இல்லை, நான் எப்படி இதெல்லாம் ஃபில் பண்ண எனக்கே தெரியாது அப்படின்றத ராகுல் காந்தியுடைய மேடையிலேயே சொல்லுவதை பார்க்க முடியுது. மூணாவது நபர் நாகராஜ். இந்த நாகராஜ் காலையில 4-7 மணிக்கு எந்திரிச்சு 36 செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீக்க சொல்லி ஃபில் பண்ணியிருக்கிறார். எப்படி 2 பேரை நீக்குவதற்கு ஃபார்மை ஃபில் பண்ண 36 செகண்ட் தான் ஆகுமா? அதுவும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு யாராவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் அவருமே நான் இதை பண்ணலை அப்படின்றாரு. அப்போ இந்த 3 பேர் தான் நிறைய நபர்களை நீக்கி இருக்கிறாங்க, ஆனால் இவங்க அதை செய்யவே இல்லைன்றாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை.